ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஆவது ஜெபிக்க மாட்டாயா? இந்த ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா. சூப்பர். நம்மளை நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். பிசாசு நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இல்லைங்க, ஒரு உயிர் தெழுகிற அனுபவம் தேவை. தேவன் உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும்னா, உங்க நண்பர்களுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும்னா, உங்க வேலை பார்க்குற ஸ்தலத்துக்குள்ள எழுப்புதலை கொண்டு வரணும்னா, முதல்ல உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் தேவை. உங்களுடைய ஜெப அனுபவங்கள் மாறணும். ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உதடுகளால ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஆவியில அனல் கொண்டு ஜெபிக்கிற ஜெபம், தேவனுடைய பாதத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். அந்த உயிர் தெழுதலின் அனுபவம் உங்களுக்கு தேவை. அந்த அனுபவங்கள் இல்லாம நீங்க யாரையுமே உயிர் தெள வைக்க முடியாது. முதல்ல ஆண்டவரே என்னை வணையும். அவங்க ஜெபம் பண்ணது அதுதான். இவான் ராபர்ட் ஜெபித்த ஜெபம் அதுதான். அவரு கூட இருந்த அவருடைய நண்பர் ஷேத்தும் ஜெபிச்சதான ஜெபம் அதுதான். ஆண்டவரே எங்களை நாங்கள் வளைக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் முதலாவது எங்களை வளைக்கிறோம். அந்த ஜெபம் தான் அந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்த தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும்னா முதல்ல நாம மாறணும். நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி காத்துருங்க.